வணக்கங்கய்யா. வணக்கம்மா. ஐயா, நீங்க இயல்பை பத்தி ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பேசியிருக்கீங்க, கேட்டிருக்கேன். ஆமா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சரி. இப்போ இயல்புன்றது மாறாதது. இயல்புன்றது மாறணும். நெக்ஸ்ட் ஒரு ஆமா. ஏன்னா பொதுவுல இருந்தா நான் இயல்புல இருக்கேன், ஏன் இயல்புல நான் ஏன் மாத்தணும்ன்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. கட்டாயம். இயல்புன்றது ஒவ்வொரு செகண்டுமே மாறிட்டே இருக்கு. தெரியல. பழக்கமும் அதே மாதிரிதான் ஆமா. இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. அதுக்கான பொருள் இதுதான். நிச்சயமா அது வார்த்தைகளா வெவ்வேறுபட்டு இருக்கலாம், ஆனா எல்லா பொருளும் ஒரே பொருள் விஷயம் ஒண்ணுதான். தான். ஆமா. ஏன்னா இங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஆமா. நம்ம எல்லாரும் ஒரு கணப்பொழுதும் மாறிதான் இருக்கிறோம். இப்போ இருந்த செகண்ட் அடுத்த செகண்ட் இல்ல. இல்ல, இதுதான் ஒண்ணு. அப்ப மாறுறோம்னு அர்த்தம். அப்போ இயல்பு தாண்டுதுன்னு அர்த்தம். நீ இயல்புல இல்லைன்னு அர்த்தம். ஆனா இயல்புல இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இங்கதான் நம்மளோட அந்த பக்குவம் நமக்கு பக்குவம் பத்தல. இல்லாம நம்ம எல்லாரும் இயல்புன்னு நினைச்சு நம்ம அந்த வாழ்ற வாழ்க்கை தினைக்கும் இன்னைக்கு போறாம நாளைக்கு போதான்னா உண்மையில நாளைக்கு போல. இந்த செகண்ட் அடுத்த செகண்ட் மாறுது. ஆனா நமக்கு அது தெரியல. நம்மளை பொறுத்தவரை நம்ம மேலாப்புல நம்ம பாக்குறோம். பார்த்து நேற்று இந்த மாதிரி நான் சாப்பிட்டேன், நேற்று இந்த மாதிரி நான் குழந்தை குட்டியில குடும்பத்தை நான் பார்த்தேன், நேற்று இந்த வேலைக்கு போனேன் அப்படின்னு. ஆனா நீங்க யோசனை பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும், ஒரு கணப்பொழுதும் உன் இயல்பு மாறுது, மாற்றம் நடந்துகினே இருக்குது. நீ அது கூட சேர்ந்து மாறினே இருக்கிற. உன் உடல்ல இருந்து, உன் அறிவுல இருந்து, உன் சிந்தனையில இருந்து எல்லாமே மாறுது. அது உனக்கும் தெரியும். ஆனா நான் கேட்ட இயல்புல இருக்கும்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இயல்புல இருக்க முடியாது. அந்த இயல்புன்றது என்னன்னா, அந்த இயல்புன்றது முடிஞ்சாதான் இயல்பா இருக்கும். நான் இயல்பா இருக்கிறேங்க அப்படின்னா இயல்புல நீங்க யாரும் இல்லைன்னு அர்த்தம். அந்த இயல்புன்றது நித்தியமான இன்பமே இயல்பு. உண்மை. புரியுதுங்களா? ஆமாங்க. இதுதான் நித்தியமான இன்பமா எப்பவுமே நீ இருப்ப அப்படின்னா அது பேர் இயல்பு. அதுதான் உண்மை. என் பழக்கத்தை நான் மாற்றிக்கவே மாட்டேன், என் பழக்கம் தான் எனக்கு சிறந்தது, நான் பழக்கம் என் பழக்கம் எப்பவுமே அந்த பழக்கம் இருக்குன்னா அந்த பழக்கம் கூட உனக்கு எப்பவுமே ஒரே பழக்கத்தை நீ இருப்பேன்னா அதுக்கு பேரும் நித்தியமான பேரின்பன்றது அந்த பழக்கம். ஏன்னா ஒரே கணக்குல இங்க ஒரு பொருளும் இருக்காது. அப்படி ஒரு பொருள் ஒரே கணக்குல இயல்பு எப்பவுமே இருக்கணும், என் பழக்கத்தை நான் மாற்றி என் பழக்கத்திலே நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றதும் நீங்க பண்றதும் உங்களுக்கு அறிவு சிறுமையா இருக்குது. இன்னும் அந்த பக்குவம் பத்தாவது நீங்க சொல்லிக்கிறீங்க, எடுத்துக்க தெரியல. ஆனா அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் நித்தியமா இன்பத்துல நம்ம போகும்போது மட்டும் உணரக்கூடிய ஒரு சொல்லுதான் அது. ஆனா அது எல்லாமே நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு அது நடக்கணும்னு ஆசை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது நம்மளுக்கு தெரியாமே நம்ம இயல்பான ஒரு வாழ்க்கையில நம்ம பேசின்னு வரோம். நான் இயல்பா இருக்கிறேன், நான் என் பழக்கத்துல நான் இருக்கிறேன். ஆனா நீங்க யாருமே அப்படி இல்லவே இல்லை, நான் ஒரே மாதிரி இருக்கிறேன். ஆனா யாருமே அப்படி இல்லைன்னு உங்க யாருக்குமே தெரியல. ஆனா உங்க எல்லாருக்கும் தேவை அதுதான். அதுதான் நம்ம இருக்கும்னு நினைக்கிறோம், எப்பவுமே இப்படி இருக்கும்னு நினைக்கிறோம். என் இயல்பை நான் மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம மாறினே இருக்குன்றது நம்ம யாருக்கும் தெரியல. நம்ம யாரா மாறணும்னு சொன்னா நம்ம என்ன சொன்னா இயல்புல இருக்கு. ஆனா அந்த இயல்பை நோக்கிய அந்த இயல்பு எனக்கு எப்பவுமே இருக்கணுன்றதுக்கு இந்த மாற்றமே உனக்கு. உன் இயல்பை நீ ஒரு நாள் தாண்டி போறதுக்கு காரணம் எதுக்கோசம்னா நீ சொன்ன அந்த நித்தியமான இன்பத்தை நீங்க பெறணும்ன்றதுக்கோசம் இந்த மாற்றம் நடக்குது. நித்தியமான இன்பத்துல இருக்கிறதா. ஆமா, அதுக்கு பேர் இயல்புன்னு சொல்லலாம். அது என் பழக்கம் அப்படியே இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். நான் எப்பவுமே நான் ஒரே மாதிரி இருப்பேன்றதுதான் இதுக்கான ஒரே விஷயம். அதுதான் இயல்பு. அப்படி இருக்கவே இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியல. ஏன்னா நீங்க ஒரு கணப்பொழுது நீங்க மாறிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா கேட்டா நான் இயல்பா தாங்க இருக்கிறது. நீங்க என்ன நினைச்சீங்க, இதான் இந்த அன்றாட வாழ்க்கையை வைத்து நான் இயல்புல இருக்கேன். நீங்க அன்றாட வாழ்க்கை கூட அப்படி இல்லை. நேற்று சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு சாப்பிடல, நேற்று உட்காந்து நீ உட்காந்து எல்லாமே மாறும். நேற்று நீ பேசினால்ட்ட பேச மாட்டேன், நீ பேசின வார்த்தையில பேச மாட்டேன். உன் உடல்ல ஒரு நாளைக்கு ஒரு வயது, ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வயசுன்னா அதை டிவைட் பண்ணி போட்டா இன்னைக்கு ஒரு நொடி பொழுது கூட மாறுது. அப்போ மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்றதுதான் இயல்பும் மாறுன்றதுக்கு அர்த்தமோ. உன்னோட நான் என்னையா நான் மாத்திக்கணும், நான் அப்படியே இருக்கணும்னு சொல்றேன் இல்லையா, அதை இதுவும் மாறதான் செய்யும். நீ மாத்திதான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க யாரும் மாறல, நான் அப்படியே இருக்கிறேன்னு நீங்க தெளிவில்லை. ஆமா, நீங்க அறிவு கொண்டு யோசிக்காதனால நீங்க அதை பேசினே இருக்கிறீங்க. ஆனா அப்படி கிடையாது. எப்படி இந்த உலகம் இயக்கம் ஒரு கணப்பொழுதோட நிக்காம சுத்துதோ அதே போல உங்ககிட்ட உங்க இயல்பு ஒரு கணமும் மாறிக்கினே தான் இருக்கும். சொல்றேன், நான் என்னையா நான் மாத்திக்கணும், என் பழக்கத்தை நான் மாத்தி, நீ பழக்கத்தை மாத்தி ஆகணும், மாத்தினா தான் இருக்கிறீங்க. நீ மாற்றம்ன்றது எதுக்குன்னா நீ அடுத்த கட்டத்துக்கு போனா நீ மாறிதான் ஆகணும். இல்ல நான் அப்படியே தான் இருப்பேன், நீ குழந்தையா தான் இருக்கணும். சும்மா இருக்க உங்களோட அறிவு கட்டின மாதிரி இப்பயே நான் அப்படியே இருக்குங்க, குழந்தையா இருந்தா ஓகேவா? அப்புறம் நீ குழந்தையாவே இருக்க முடியாதுல்ல. நீ குழந்தையா தாய் தந்தை இருக்கணும். அப்ப தாய் தந்தை நீ குழந்தையா இருந்தா தாய் தந்தை ஒண்ணு பார்த்துட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்ப அது என்னாச்சு? அப்ப மாறணும். அப்ப நீங்க எல்லாத்தையும் நோக்கி அந்த இயல்பை நோக்கி தான் போறீங்க. எனக்கு முக்கியமான இயல்பு வேணும் அப்படின்னு நோக்கி பயணப்படணும்னா முதல்ல உன்னோட இயல்பு மாறிக்கினே இருக்கும். நீங்க பயணப்பட்டுனே இருக்கிறீங்க. எப்படி சொன்ன ஒரு கணமும் இந்த பூமி எப்படி சுழற்சியா சுத்துதோ அதே போல ஒரு கணமும் உன் உடல்ல ஒரு மாற்றம் நடந்துன்னே இருக்கும். உன் செய்யற வேலை நடக்கும், நீ சாப்பிட்ற பொருள் நடக்கும், நீ பேசுற பேச்சுல நடக்கும், நீ பாக்குற பார்வையில் நடக்கும், நீ என்னென்னலாம் நீ யூஸ் பண்ற அந்த பொருள் எல்லாத்துலயுமே முழுவதுமா மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்றதா அது நடந்துகிட்டே இருக்குது. அதுதான் நீங்க சொல்ற இயல்புன்றதும் என் பழக்கன்றதும் எல்லாமே நீங்க மாத்தினதான் இருக்கிறீங்க. உங்க யாருக்கும் தெரியல நான் மாத்தி இருக்கிறேன்னு. நான் கேட்டா இயல்பா இருக்கிறேன்னு நம்ம அறியாமையில நம்ம பேசிட்டு இருக்கிறோம். காரணம் நம்ம அந்த அளவுக்கு டீப்பா போய் அறிவு நம்மளுக்கு இல்லாத நம்மளால இது எல்லாருமே நான் வாழ்றேன், நான் இயல்பு. ஆனா இங்க ஒருவரும்
இயல்பா இல்ல. அந்த இயல்பா இருக்கணும்னு ஆசை இருக்கு. அதை நோக்கிய பயணம்னா முதல்ல உன் இயல்பை மாத்தி 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 நீயே அனைத்துன்னு உணர்ந்து அந்த இயல்பு தான் எனக்கு வேணும்னு நீ சொல்லணுன்றதுக்கோசம் இந்த மாற்றமே நடந்துருது. இதுக்கு தான் இந்த உலக சுழற்சி. இப்ப சுழற்சி நின்னா தான் அப்படியே நிற்கும் ஸ்டாண்ட் பை. அப்பதான் அது இயல்பா இருக்கும், அசையாது. நீ அதை அசைய விட்டுட்டோன்னா அது இன்னைக்கு இந்த மாதிரி நாளைக்கு இருக்காது, இந்த இடத்துல இருந்து அந்த மாதிரியே தான் இருக்கும். இந்த மாற்றம் இந்த அண்டத்துக்கு உண்டு. அந்த அண்டத்தமும் இந்த பிண்டமும் ஒண்ணுன்றதுக்கு அர்த்தமும் இதுதான். ரெண்டுமே 100% ஒன்னா இருக்குது. அண்டம் சுழன்ற மாதிரி இந்த உடலும் மாற்றினே இருக்கும். அந்த உடலும் மாற்றம் அடையும், உன்னோட பேச்சும் மாற்றம் வரும், உன்னோட இயல்பான என்ன செய்யும் அந்த செயலும் மாறும், எல்லாமே மாறினே இருக்கும் ஒவ்வொரு கணமும். இதுவே இங்க யாருக்கும் சரியா புலப்படல. நான் என் இயல்பை மாத்தினேன். இயல்பை மாத்தி ஆகணுன்றது கட்டாயம். நீங்க மாத்தின்னு தான் இருக்கிறீங்க, ஆனா உங்க யாருக்கும் தெரியல. இதுதான் 100% ஃபேக்ட். பொது வழக்குல என்ன பண்றாங்க, நான் இயல்பா இருக்கேன், நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான். அதுதான் சொல்றேன், நீங்க அப்படி இல்லையே. இல்லன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியலையே. தெரியாதனால நான் ஏன் மாத்திக்கணும், நான் ஏன் மாத்திக்கணும் கேக்குறீங்க. நீங்க மாத்திக்கிறன்றது சரி, நீங்க மாறி தான் இருக்கிறீங்க. இப்ப இந்த ஸ்பீச் நீங்க கேட்கும் போது புரிஞ்சுக்கலாம். ஆமாப்பா, நான் ஒரு கணம், ஆமா ஒரு கணமா நீங்க மாறிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப மாற்றம் எனக்கு அவசியம் தான். அவசியம் தான். அப்போ புதியதா வர விஷயத்த நீங்க கத்துக்குங்க. கண்டிப்பா புரியுதா? புதிதா வருஷத்துக்கு உங்க இயல்பை மாத்துங்க. நீங்க இயல்பை மாறுறீங்கன்னு நீங்களும் அக்செப்ட் பண்ணுங்க. அந்த இயல்புன்றது என்னன்னா, ஒரு இடத்துல நிக்கிறீங்க, ஒரு செயலை செய்றீங்க, அதே செயலை நீங்க கண்டினியூவா செய்யும் போது உங்களை பத்தி அது இயல்பாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த இயல்புக்குள்ளே ஒண்ணு மாறுது, அந்த இயல்பு உங்களால கண்டுபிடிக்க முடியல. அதே செயலை செய்தாலும் ஓகே, திடீர்னு அதை விட்டு நீ மாறி வேற ஒரு வேலையை பார்க்கும்போது அங்க இயல்பு உங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரியும், அதுல கொஞ்சம் பழக்கப்படுச்சுன்னா திருப்பி அது இயல்பாயிடுச்சு எனக்கு. இப்படிதான் நீங்க எடுத்துக்கிறீங்க. இது உலகளோட இயல்பு. இது உலகளோட இயல்புன்றது இதுதான். நீங்க கேட்டது உலகளுக்கும், நான் சொன்ன உலகள் தாண்டி ஒரு விஷயத்துக்கும் சொன்னேன். ஆமா, உலகத்தை தாண்டிய விஷயம். இப்ப உலகளோட இயல்புன்னா இதுதான். நான் இப்ப இருக்கிறேங்க, நான் இப்ப சரியா போறேன், வரேங்க, கரெக்டா வேலைக்கு போறேங்க. திடீர்னு நான் மாறணும் எப்படிங்க? திடீர்னு வேலையை நிறுத்தினா என்ன பண்றது? ஆனா நீ அந்த வேலையை நிறுத்தி வேற இடத்துக்கு போகும்போது அந்த இயல்பு மிஸ் ஆகி டிஸ்டர்ப் ஆகும், என்னால சம்பளம் கிடைக்குமா கிடையாது. ஆனா உங்க இடத்துல போய் மாற்றம் பண்ணி அந்த இடத்துல நீ ஸ்டாண்ட் பையா ஆயிட்டேன்னா, பழகிட்டேன்னா அப்புறம் இயல்பாயிட்டோம்பா, முதல் மாதிரி நார்மல் ஆயிட்டோம். இந்த இது உங்களோட நீங்க சொல்ற இயல்புன்றது. ஆமா, நீ உலகளோட இயல்புன்றது இதுதான். ஆனா உங்ககிட்ட இயல்புன்றது ஒவ்வொரு கணமும் மாறிக்கினே இருக்கும். மாற்றன்றது ஒவ்வொரு கணமும் நடந்துனே இருக்கும். உண்மைங்க. உங்களோட நீங்க என்ன நான் மாத்திக்கணும், நான் என்ன மாத்திக்கணும், நீ மாத்திக்கினே ஆகணும். நீ மாத்தினே தான் இருக்கிறீங்க கூட, ஆனா உங்களுக்கு அது தெரியல. நம்ம ஒத்துக்கினாலும் இல்லைனாலும் நம்ம மாத்தினா மாற்றம் நோக்கி தான் பயணப்பட முடியும், இல்லைன்னா முடியாது. இதுதான் இங்க இயல்பா நடந்து இருக்குது. இயல்புன்றது தான். இந்த இயல்பை நோக்கிய பயணம் தான் இந்த இயல்பு மாற்றம் பண்ணினே போதும். இயல்பா ஒரு பயணத்தை எனக்கு இயல்பு எனக்கு வேணும், இதோட இயல்பு மாறவே கூடாதுன்னா இன்னைக்கு உங்க இயல்பை மாத்தி ஆகணும். அந்த மாற்றம் பண்ணி நீ இந்த நித்தியமான இன்பத்துக்குள்ள போகும்போது தான் நீங்க சொன்ன இயல்புன்றது. இது வரைக்கும் நீங்க யாருமே இன்புன்ற ஒரு விஷயம், இயல்புன்ற ஒரு விஷயம் நான் மாற்றம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு சொன்ன விஷயத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. அது உங்க யாரும் உணர்ந்ததே கிடையாது. அதை உணரணுன்றது தான் இங்க இருக்கிற அனைத்து பொருளுக்கும், அனைத்து ஜீவராசிக்கும், மனிதருக்கும், இங்க இருக்கிற அந்த அணு எல்லாத்தையும் இதுதான் ஆசை. என் இயல்பாவே நான் இருக்கணும்னு ஆசைப்படுது. அந்த இயல்பை நோக்கி பயணம் தான் இந்த உலகத்தின் சுழற்சி நடந்துருக்குது. அந்த இயல்பு எனக்கு வேணும்னா நீங்க இந்த இயல்புக்குள்ள மாறி மாறி போய் பெரிய மாற்றத்துக்குள்ள போய், அப்ப அந்த மாற்றம்ன்றது நீ கருணையான விஷயத்த நீ உன் இயல்பா மாத்திக்கணும். இப்ப நார்மலான வாழ்க்கை, இயல்பான ஒரு வாழ்க்கை போயின்னு இருக்குது. அந்த வாழ்க்கையை நீ கருணை கொண்டு நீ பயணப்படுத்து. இயல்பு கருணைக்கோசம் நீ பயணப்படுத்துவன்னா அதுல இயல்பு, அந்த இயல்புல இருந்து மாறினே போகும். இந்த கருணை வேற மாதிரி இன்னும் டீப்பா போகும். அந்த இயல்புக்குள்ள போகும்போது உண்மையான இயல்பு என்ன அப்படின்னு இப்ப நான் இப்படிதான் புரிஞ்சுக்கினேன். கருணையான செய்ய இப்ப நான் நார்மலா இருக்கும்போது என்னோட இயல்பு வேற மாதிரி இருந்தது. நான் கருணைக்குள்ள வரும்போது அந்த இயல்பு அங்க போச்சு. அந்த இயல்புல போய் இந்த இயல்புல இருந்து ஒரு கருணை இன்னொரு கருணை, இன்னொரு விஷயம் இன்னும் டீப்பா செய்யலாம் போய் என் இயல்பு மாறி 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 இப்போ டீப்பான ஒரு அனலைசிஸ்குள்ள நான் போயிட்டேன். என் இயல்பு மாறினதுனாலதான், என்னோட மாற்றங்கள் மாறினதுனாலதான், என்னோட எண்ணத்தை நான் மாத்திக்கணும், நான் இப்படியே இருக்கணும், நான் மாறணும்னு நினைச்சதுனால தான். ஆனா மாற்றம் இங்க எல்லாருக்கும் நடந்தாங்குது, நீங்க மாறின்னு தான் இருக்கிறீங்க. ஆனா அந்த மாற்றம் சரியா மூவ் பண்றோமா, மூவ் பண்ணலையா அப்படின்றது நீங்க சிந்திச்சு சரியான மாற்றத்துக்குள்ள நீங்க போகணும்னு ஆசைப்பட்டா உண்மையான இயல்புன்றதை நீங்க எல்லாரும் உணரலாம். உண்மையான இயல்பை உணர்றதுக்கு தான் இந்த இயல்பு மாறிக்கினே இருக்குது. அப்ப இந்த இயல்பு கட்டாயம் மாறின்னு தான் இருக்குது. மாற்றம் ஆயினதா இருக்கும். அது நிக்க வாய்ப்பு இல்லை. அது நிக்கணும். அந்த இயல்புக்குள்ள நான் போகணும், நான் நித்தியமான இன்பத்துக்குள்ள போகணும், நீங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஆசை இருக்குது. ஆனா அது நம்ம தெரியாம நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்லினே வரும். நம்ம நான் இயல்பா தான் பாக்குறேன், நான் பண்ற மாதிரி. இயல்பா தான் ஏன் இறந்து போனேன்? இயல்பா தான் இறந்து போனேன். ஏன் உனக்கு முதுமை வந்தது? எங்க தான் இருந்த? எப்படி இந்த மாற்றம் எப்படி வந்தது உடல்ல? இயல்பு இல்லாத தானே மாறிச்சு, மாறதுனால தானே வந்துச்சு மாற்றம். அப்ப மாற தெரியுதா? சிம்பிள் விஷயம் தான். இன்னைக்கு இந்த மாதிரி நாளைக்கு இல்ல, நீ நல்லா 25 வயசுல இருந்தா திடீர்னு பார்த்தா 35 வயசுன்றான். எப்படி மாறிச்சு உன் இயல்பு? இயல்பு கடந்து போயிட்டு இருக்கும். இயல்பு மாறினதான் இருக்கும். ஆனா அந்த மாறும் போது நீ சரியான அறிவும் சரியான அன்பும் நான் எடுத்துக்கணும், எனக்கு நித்தியமான இன்பத்துக்குள்ள போகணும், இப்ப நான்ன்றது யாருன்னு அறியணும், அப்ப அந்த இயல்பு எனக்கு வரணும், நான் அந்த இயல்புக்குள்ள நான் பயணம் பண்ணணும், அந்த மாற்றத்துக்குள்ள நான் பயணம் பண்ணணும்னு உன்னோட இயல்பான எண்ணத்தை நீ மாத்திக்கணும்.
உன்னோட இயல்பை நீ மாற்றி இந்த கருணைன்ற ஒரு பாதைக்குள்ளேயோ அந்த அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் நுழைஞ்சு நான் போய் முக்கியமான அந்த இயல்பை நான் போய் உணரணும்னு நீங்க ஆசைப்படுறது ஒண்ணுதான் சரி. அப்போ மாற்றுன்றது மாறினே தான் இருக்கும், இயல்புன்றதும் மாறும். உன்னோட எண்ணங்கள் நான் மாற்றணும், என்னுடைய பழக்கத்தை நான் மாற்றி, உன் பழக்கத்தை நீ மாற்றி ஆகணும், மாறின்னு தான் இருக்குது. அந்த மாற்றத்தை நீங்க சரியா பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றம். நீங்க சொன்ன அந்த இயல்புன்ற ஒரு விஷயத்த அன்னைக்குதான் உங்களால புரிஞ்சிக்க முடியும். அந்த இயல்புன்றது கருணையான செயலை, எல்லா உயிர் மேலேயும் அன்பு, எல்லாமே நானா இருக்கிற எண்ணத்துல நம்மளோட இயல்பை அந்த மாதிரி செலுத்தணும் நம்ம ஆசைப்படும் போது நம்மள சுத்தியே இந்த விஷயங்கள் நிறைய மாறிட்டே இருக்கு. அதை நம்ம உன்னிப்பா கவனிக்கும் போது இதான் உண்மை. இப்ப விழிப்பு இல்ல, இப்ப இவ்வளவு நடக்குது நான் சொல்லிட்டேன், நான் இயல்புல இருக்கேன். அப்ப நீங்க இயல்புல இல்லன்னு தெரியுதா? ஆமாங்கய்யா. நீங்க ஒரே ஸ்டாண்ட் பைல நான் மாறின்னு தான் இருக்கிறேன்னு தெரியுதா? அப்ப மாற்றம் நடந்துக்குதுன்னு தெரியுதா? அந்த மாற்றம் உலகத்துக்கு இல்ல உனக்கே நடக்குதுன்னு தெரியுதா? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு புரியல. இது புரியல என்ன காரணம்? நம்ம இந்த உலகில் நோக்கி ஓடுறமே தவிர்த்து நம்மளுக்குள்ள நடக்கிற மாற்றம் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. நம்மளோட ஒரு விழிப்பு இல்லை, நம்ம கிட்ட சரியான கவனம் இல்லை, உண்மையா சொன்னா சரியான அறிவும் இல்லை. இது வரைக்கும் அதை யாரும் எடுத்து கொடுக்குற அளவுக்கு சூழலும் அமையல. இன்னைக்கு கருணைன்ற ஒரு செயலை செய்யும் போது அந்த கருணை உள்ளோக்கு வந்தாதான் நம்மளோட இயற்கையான இயல்பு என்ன, நான்றது யாருன்ற அறிவு நம்மளுக்குள்ள விளங்கும். அப்படி விளங்குறதுனால தான் என்னால இவ்வளவு டீப்னஸா போய் இதை பேச முடியுது. அப்ப கருணைன்றது மூலம், கருணைன்றது கரு, கருணைன்றது இயல்பு, கருணைன்றது அன்பு, கருணைன்றது கடவுள்ன்றது கருணையா தான் இருக்குதுன்னு உண்மை. அப்ப அந்த கருணையை நீங்க டீப்பா போய் அப்ளை பண்ணணும்னா இந்த இயல்பை மாத்தி, நார்மலா இருக்கிற இயல்பை மாத்தி கருணைன்ற அந்த சரியான இயல்புக்குள்ள நீங்க போய் அந்த கருணையவே டீப்பா செய்யும் போது இயல்புனா என்ன, இயல்புன்றது கடவுள், இயல்புன்றது கருணை, இயல்புன்றது அன்பு, இயல்புன்றது தான் இங்க அனைத்துமே. அந்த இயல்பா இங்க மாறணும்னா இந்த மாற்றத்தை நம்ம சரியான மாற்றத்துக்குள்ள கொண்டு போகணும். என்னோட இயல்பை நான் மாற்றி சரியான இயல்புக்குள்ள நான் கொண்டு போகணும். இது நம்ம யோசனை பண்ணி சிந்திக்கும் போது மட்டும்தான் புரியும். அப்ப நம்ம மாறினே இருக்கணும். ஒரு கணமும் நம்ம எல்லாரும் மாறினே இருக்கிறது தான் உண்மை. ஆனா அந்த மாற்றத்தை கருணையான மாற்றமா நம்ம அறிவை கொண்டு நம்ம மாற்றம் பண்ணிக்கினா, என் இயல்பை கருணை கொண்டு சரியான இயல்பா நான் மாற்றம், கருணையான இயல்பா நான் மாற்றம் பண்ணிப்போம்னா அப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம் இயல்புன்னா என்ன, உண்மை நித்தியமான இன்பம்னா என்ன, நீனா யாரு, இறைன்னா என்னன்னு நீங்க எல்லாரும் 100% உணரலாம். நன்றிங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நன்றி.